பள்ளியில் மாணவர்களுக்கு இந்த ஓப்பன் ஹவுஸ் ரேங்க் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களை நாம் சந்திக்கின்றோம். ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் சந்திப்பார்கள். அந்த ரேங்க் கார்டை வச்சுட்டு மாணவன், பெற்றோர்கள் இவர்களை நாம் சந்திக்கின்றோம். எனவே அப்பொழுது ஏன் இப்படி நீ படிக்கவில்லை, ஏன் பர்ஃபார்ம் பண்ணவில்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த பரீட்சையில் நல்லா படிச்சிருவோம் ஃபாதர், அடுத்த பரீட்சையில் நல்லா எழுதுவோம் ஃபாதர். அப்போ அவரிடத்தில் நாம் இது எங்களுக்காக அல்ல, அங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோருக்காக அவன் ப்ளீஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா அவங்க கஷ்டத்தோடு போகக்கூடாதுல்ல. அப்போ அவங்க இந்த வார்த்தைகளை சொன்னால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிடும், பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல அடுத்து நல்லா படிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ மாணவர்களிடத்தில் சொல்வது பள்ளி கல்வி என்பது ஒவ்வொரு முறையும் நாம் பர்ஃபார்ம் பண்ணோம். அடுத்தது என்பது ஒன்று இல்லை. ஒவ்வொரு முறையும் கல்வி மற்ற திறமைகள் என்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் பர்ஃபார்மன்ஸ். அப்போ தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் மாணவரிடத்தில் சொல்வது ஐ டோன்ட் பிலீவ் யுவர் வேர்ட்ஸ், ஐ பிலீவ் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ். உன்னுடைய வார்த்தையை நாங்கள் நம்புவது கிடையாது. கல்வியை பொறுத்தவரை பர்ஃபார்மன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் பிலீவ் யுவர் வேர்ட்ஸ், ஐ பிலீவ் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாற்றலாகி செல்கின்ற பொழுது அங்கு நாம் முதலில் அந்த பள்ளியை தலைமை ஏற்று நடத்துகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ்லாம் வருவாங்க. நான் தான் ஃபாதர் சீனியர் டீச்சர், இத்தனை வருஷம் நான் இங்கே உழைத்திருக்கின்றேன், இவ்வளோ ஆண்டுகளாக நான் உழைத்திருக்கின்றேன், என்னுடைய ஏஜ் இது, நான் 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் உழைத்திருக்கின்றேன் என்று அந்த சீனியர் டீச்சர்ஸ் தங்களை அறிமுகம் செய்து கொள்வார்கள். அப்பொழுது அவரிடத்தில் சொல்வது we don't believe in your age, we don't believe in your years, but everything should be proved in your teaching, inside the classroom, in your performance. Your age, your experience should be proved in your teaching, in your result, inside the classroom, in your performance. So we don't believe your words. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய நற்செய்தியில் கூட அடையாளம் கேட்கின்றார். மனிதர்கள் நாம் எப்பொழுதுமே பார்க்க ஆசைப்படுகிறோம். இது நமது சாதாரண மனிதர்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் நம்மளுடைய ஆசையாக ஆவலாக இருக்கின்றது. எனவே வார்த்தையை நம்புவதை விட செயலில் தான் அதிகமாக நாம் நம்பிக்கை வைக்கின்றோம், நம்புகின்றோம். எனவே அதை போலதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சில மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் இயேசுவிடம் வருகின்றார்கள். அவரிடத்தில் அடையாளம் கேட்கின்றார்கள். இயேசு எவ்வளவோ அடையாளங்களை செய்திருக்கின்றார். இயேசுவினுடைய அடையாளத்தை பார்த்து, அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து பின்பற்றியவர்கள், அவரை நம்பியவர்கள் ஏராளம். அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களெல்லாம் கேள்விப்பட்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை பின்பற்றியவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள், கேள்விப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பரிசேயர் மற்றும் மறைநூல் இந்த கூட்டமானது இயேசுவை நம்புவதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனா இறைவாக்கினரையும் தென்னாட்டு அரசி அவரையும் அவர்களுக்கு மேற்கோள் காட்டி, இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோனா இறைவாக்கினர் கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படியவில்லை. அவர் தப்பித்து செல்ல வேண்டும் என்று கடலில் பயணம் செய்கின்றார். கடவுளுடைய அழைப்பையும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் கடவுள் அவரை விடுவதாக இல்லை. அவர் கடலில் தூக்கி எறியப்பட்டு 3 நாள் அவர் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் என்று, 3 இரவும் 3 பகலும் இருந்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் நினிவே நகர மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அங்கு அரசன் முதல் ஆண்டி வரை அந்த இறை வார்த்தையை கேட்டு உடனடியாக மனமாறினார்கள். அவர் மிகப்பெரிய அற்புதங்களை அதிசயங்களாம் சொல்ல, இறைவனுடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருமே சாக்கு உடையை உடுத்தி உண்ணா நோன்பு இருந்து சாம்பலில் அமர்ந்து அவர்கள்
மனம் மாறினார்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணம் செய்தார், வாழ்ந்தார். அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்கள் அனைத்தையும் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். ஆனால் இவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதரர், சாத்தியமான காரியங்களை ஒருபோதும் இயேசு நம் இடத்தில் செய்வது கிடையாது. அசாத்தியமான காரியங்களை தான் கடவுள் செய்வார், இயேசு செய்வார். நாம் எதிர்பாராத காரியங்களை தான் இயேசு செய்வார். நம்மால் சாத்தியமான காரியங்களை ஒருபோதும் இயேசு செய்வது கிடையாது. மாறாக அசாத்தியமான காரியங்களை இயேசு நம் வாழ்வில் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை தான் முக்கியம். எனவே நாம் நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் சென்றோம் என்று சொன்னால், நம்மால் முடியாத காரியங்கள், நாம் எதிர்பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம், நன்மைகளை எல்லாம், மேன்மையான செயல்களை எல்லாம் இயேசு நம் வாழ்வில் நிகழ்த்தி காட்டுவார். ஆம்.